ஹே கைஸ், நான் உங்கள் ஷேடோ பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோலோ மேக்ஸ் லெவல் நியூ பீயிங் மாங்கோடைய நெக்ஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோடு யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் தர நீங்கள் போய் பார்த்து வந்துருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ வளவெல்லாம் பேசாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இது சாப்டர் ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்செக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. நம்மளுடைய ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆலிஸ் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பிசிங் ஆஃப் த ஸ்டார் பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வர இன்செக்ட் கூட்டத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்டாக்கை வைக்கிறான். ஸோ அதுவும் பெருசாகவே பிளாஸ்ட் ஆகுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆலிஸ் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண சொன்னேன், ஏன் என்ன ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏய் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது, நான் நோபிலிட்டி தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அவன்கிட்ட இருந்த பிரம்மாரிங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் சுற்றுறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆலிஸ் பார்த்தீங்கன்னா அவனுடைய பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ அவனுடைய பிளட்டை பார்த்தீங்கன்னா கீழே வச்ச அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா பிளட்டாக நிறையா தண்ணி மாதிரி போயிட்டு எல்லா இன்சைட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு பபிள்குள்ளே பார்த்தீங்கன்னா கவர் பண்ண ஆரம்பிக்குது. இதுதான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனுடைய ட்ராகரை வச்சுக்கிட்டு வந்திருந்த எல்லா இன்சைட்டையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். எல்லா இன்சைட்டும் பார்த்தீங்கன்னா 30வது லெவலுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த கிராப் பாயிண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா அதிகமாக வேட்டையானா தான் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா லெவலப்பே ஆகும். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கிராப் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிட்டு நிறைய இன்செக்டை பார்த்தீங்கன்னா வேட்டையாட ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த இடத்த கட் பண்ணால் ஒலிம்பஸ் கில்டு மீட்டிங் ரூமை தான் காட்டுறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வேறு கண்ட்ரி. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் டீட்டல் கில்டு ரெப் பேட்ரியாக் பார்த்தீங்கன்னா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, எல்லோரும் வந்துட்டிங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 4வது ஃப்ளோர் போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் 3வது ஃப்ளோர் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், அதாவது 100 போர் பண்ணதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேர் தான் சம்திங் வந்திருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, நிறைய பேர் செத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரியாக் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பீஸ்டில் அங்கே இருக்க பாஸ் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கல்லால் ஆன ஸ்டோன் சோல்ஜர்ஸை பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்ரியாக் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சைனீஸ் கில்டு ரெப் ஆன 10 ஓய் அப்படிங்கிறவனும் சொல்கிறான். எப்படி தான் இதெல்லாம் சமாளிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது சரிதான், நம்ம அவசரமாக ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு போயிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய பிளேயர்ஸ்லாம் நிறைய லாஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம யோசிச்சுட்டு இருக்க நிலமையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒலிம்பஸ் கில்டு ரெப்பான மரியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராகன் கில்டோடைய ஒரு பிரான்ச்சோடைய ஹெட் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைனீஸ் கில்டு ரெப்புக்கும் நம்மளுடைய ட்ராகன் கில்டு ஒரு பாட்டுக்கு இருப்பார் இல்லையா, ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஆகாது போல். 2 பேரும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் முட்டை இது ஒன்றும் சண்டை போகிறதுக்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேட்ரியாக் சொல்கிறாரு. நேற்றுக்கு காலையில் என்ன டீமன்ஸ் கான்டாக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க இந்த 3வது ஃப்ளோரை முடிச்சு தரத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேட்ரியாக் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க, அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி கத்திட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் முட்டாள்தனமான பேச்செல்லாம் நிப்பாட்டிட்டு இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எரியிற நெருப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வெளியே வரான். நீங்கள் என் கூட சேர்ந்தீங்கன்னா நான் அந்த ஃப்ளோர் கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் சொல்கிறான், ஏய் டீமன் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் கில்டோடைய ஒரு டீமோடைய பிரான்ச் இருப்பான் இல்லையா. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அவங்க முன்னாடி இருந்த டேபிளை பார்த்தீங்கன்னா அவன் மேலே தூக்கி போட ட்ரை பண்ணுறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸ் கில்டோடைய ரெப் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் ஸ்வாட் எடுத்துகிட்டு. ஸோ வந்த அந்த ஹூடி போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான், நீங்கள் 3வது ஃப்ளோர் போகிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு தேவை சோல்ஜர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுடைய பவரை அவன் தடியை பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுறான். தட்டினோடனே பார்த்தீங்கன்னா வெளியே வரைக்கும் அந்த ஃபோர்ஸ் போகுது. வெளியே அந்த ஃபோர்ஸ் போனோடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்ரியாக் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தரையை உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதிலே தெரிஞ்சது அந்த ஹூடி போட்டிருக்கவனோட பவர் என்னன்னு சொல்லிட்டு நெக்ரோமேன்சி தான் அவனுடைய பவர்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேட்ரியார்க்கு தெரிஞ்சிடுது. இதெல்லாம் வச்சு அந்த 3வது ஃப்ளோர் பாஸை தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைனீஸ் கில்டு ரெப்பும் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா டீமன் பிளாஸ்டர் கூடலாம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மரியாவும் சொல்கிறாங்க. நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராகன் கில்டு அந்த ஒரு பார்ட் ஆஃப் இருப்பான் இல்லையா, ஸோ அவன் ஒயிட் கலர் முடி வச்சிருக்காங்க, அவனும் சொல்கிறான். ஸோ இந்த உலகத்தை பற்றி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரின்சஸும் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி யோசிக்கிறாங்க. இந்த நிலைமையில் அவன் இருந்தால் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி அந்த பிரின்சஸ் யோசிக்கிறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரின்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கால் வருது. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே வந்தோடனே பிரின்சஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஷாக்கு. ஸோ அப்படியே அட்டன் பண்ணோடனே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு அங்கே இருக்க ஏதோ ஒரு தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஹூடி போட்டுருக்கான் பார்த்தீங்கன்னா என்னம்மா ஸ்க்ரீனில் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்கும்போது தான் திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா மறைய வச்சுட்டு டக்குன்னு அவனுடைய மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டு ஸோ அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பெரிய டிஸ்பிளேவாக கொண்டு வரான். ஸோ டிஸ்பிளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இவன் தான் அந்த சூப்பர் ரூயின்ஸை முடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. நம்ம ஹூடி போட்டிருக்கணும் கூட தெரிஞ்சிருக்கு. ஏய் நான் அவனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹூடி போட்டிருக்கணும்னு சொல்கிறான். ஏய் நீங்கள் அந்த 3rd ஃப்ளோரை கிளியர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கீங்க,
ஓ! அப்படியா? சரி, உங்களாலலாம் அது கிளியர் பண்ண முடியாதுன்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்ஸ அந்த ஃப்ளோர முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட தனிப்பட்ட நெறைய பொருட்கள் தேவைப்படுது. அப்படி இருந்தா தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளோரையே பார்த்தீங்கன்னா, கிளியர் பண்ண முடியும். அத பத்தி ஹீரோ அவங்க எல்லாத்துட்டயும் சொன்னோனே பார்த்தீங்கன்னா, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாருமே அவங்க கிட்டயே போல. ஸோ அந்த ஹூடி போட்டுருக்கவனும் பார்த்தீங்கன்னா, "சேர்றா, ஏய் பிளாஸ்டர், சரி விடு. எங்களோட துணை இல்லாம எப்படி நீங்க இது எல்லாத்தையும் முடிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் அந்த ஹூடி போட்டிருக்கவனும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். எலும்பு கூடுகளும் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடுது. நம்மளுடைய பேட்ரியாக்கும் பார்த்தீங்கன்னா, "எப்பாடி அவன் போயிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சொல்றான், "சரி நானே வரேன். நானே வந்து அங்க இருக்க ஃப்ளோரை கிளியர் பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னோனே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்போதைக்கு அங்க இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா, கேதர் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னோனே பார்த்தீங்கன்னா, "ஏய் வெயிட் அ மினிட், எதுக்காக இதெல்லாம் செய்ற?" அப்படின்னு சொல்லிட்டு மரியா சொல்றா. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, ரீசன்னா எனக்கு என்னுடைய முக்கியமான பொருள் அங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நம்ம பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மள தான் சொல்கிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சி பிரின்சஸ் வெக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் கில்ட் மாஸ்டர் இருப்பான் இல்லையா? ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, வாவ் சூப்பர் அமேசிங் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டு பாய்ன்னு சொல்லிட்டு ஹீரோவோட காலை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறான். ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு தனி பிளானில் இருக்கான். ஸோ வேற ஒரு பிளானு. ஸோ அந்த பிளானில் பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, டே லூசு பையல என்ன அங்கே சண்டை போட விட்டு நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஆலிஸ் பார்த்தீங்கன்னா பறந்து வந்துகிட்டு இருக்கா. ஸோ என்னோட மான பவர், என்னோட மேஜிக்கல் பவர்லாம் ரொம்ப ட்ரெயின் ஆகிடுச்சு தெரியுமா? இப்போ என் மேஜிக்கல் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல, ஏய் வெரி சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி உன்னோட மேஜிக்கல் பவரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி என்னோட ஸ்டோரில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ செக் பண்ணிட்டு இருக்கான். நீ அதிகமாக ஹெல்ப் பண்ணியிருக்க, நீ என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவள் ஒரு க்ரீப்பியாக சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஏய் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பதறான். ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவள் ரத்தத்தை குடிச்சிடறா. ஸோ ஒரு வேம்பயர் குயின் தானே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, அவள் ரத்தத்தை குடிச்சிட்றா. ஸோ என்கிட்ட அதிகமாகவே குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குகை இருக்குது. ஸோ அந்த குகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிடுறான். பின்னாடியே பார்த்தீங்கன்னா, டேய் ஏன்டா குதிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆலிஸும் பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சிட்டே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருக்கா. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஆலிஸ் உன் பவரை யூஸ் பண்ணு அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா, அவளும் பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷத்தில் அவளோட பவரை யூஸ் பண்ணி சேஃபாக 2 பேர் லேண்ட் ஆயிடுறாங்க. ஸோ ஆலிஸ் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வந்தனால பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆலிஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் ஏற்படுது. ஒரு விஷயம் சென்ஸ் ஆகுது. அப்படி சென்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ஃபயர் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபயர் அந்த இடத்துல உருவாக்குறான். அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்செக்ட் பார்த்தீங்கன்னா அங்கே சூழ்ந்து இருக்குது. அப்படி இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து எதிர்பார்த்த மாதிரி அந்த சிலை இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓ அப்போ நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இங்கே வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையே கேட்குது. ஆமாம், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த ஹண்டிங் டாகான அனு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது.